அந்த சாலை எப்போதும் பரபரப்பாக இருக்கும். ஆனால் அந்த நாள் அவனுக்கு மட்டும் அமைதியில்லாமல் சத்தங்கள் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன. கையில் வைத்திருந்த ரெஸ்யூம் பேப்பர்ஸ் அவனுக்கு சுமையாக தெரியவில்லை. அதிலிருந்த மறுப்பு என்ற வார்த்தைகள்தான் மனதை கனமாக்கின. சாலையோரத்தில் ஒரு மரநிழலில் ஒரு கிழி ஜோசியர் அமர்ந்திருந்தார். பழைய துணி, சில அட்டைகள், மரக்கூண்டுக்குள் ஒரு பச்சை கிளி. அதை பார்த்தவாறு அவன் நின்றான். இதெல்லாம் உண்மை கிடையாதுதான் என்று தெரிந்தும் அந்த இடம் அவனை சற்று இழுத்தது போன்று தெரிந்தது. அங்கே நடந்தான். என்ன தம்பி, கிளி ஜோசியம் பாக்குறியா என்று ஜோசியர் கேட்டார். அவன் தலையை ஆட்டி ஒரு நாணயத்தை வைத்தான். அது பணமல்ல, ஏதோ ஒரு முயற்சி போன்று மட்டுமே அவனுக்கு தோன்றியது. கிளி கூண்டிலிருந்து வெளியே வந்து அட்டைகளைச் சுற்றி நடந்து ஒரு சீட்டை எடுத்து வைத்தது. அதிலிருந்த படம் வெயிலில் நடந்து செல்லும் மனிதன், அவனுக்கு முன் ஒரு பெரிய நிழல். வெயில் உன்ன வாட்டுது, ஆனா நீ ஏன் நின்னு பாக்குற? நடக்கிறவனுக்குத்தான் அந்த நிழல் கிடைக்கும் என்று கூறினார் ஜோசியர். அவனுக்கு சிரிப்போ ஒரு புன்னகையோ எதுவும் வரவில்லை. ஆனால் அவன் மனதிலிருந்த இறுக்கம், அழுத்தம் தளர்ந்தது போன்ற ஒரு உணர்வு. அவனுக்கு தெரியும், கிளி எதுவும் அறியாது, அந்த அட்டைகள் எதையும் தீர்மானிக்காது என்று. ஆனால் அந்த வார்த்தைகள் அவனுக்கு நம்பிக்கை ஊட்டின. இன்னும் ஒரு நாள் முயற்சி பண்ணலாம் மனதுக்குள் கூறிக்கொண்டு ஒரு சிறு புன்னகையோடு கடந்து சென்றான். கிளி ஜோசியம் உண்மை கிடையாது. ஆனால் அந்த சிறு நிம்மதி, அந்த நம்பிக்கை, அதுதான் அவனை அன்றைய நாளை கடக்க வைத்த உண்மை. இவன் ரஃபீஸ் முகமது.